நமது பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் நம் பாரத பூமியில் மகாபாரதம் இனிதே நடந்து முடிந்தது என்பது தெரியுமல்லவா? நம் பிரபஞ்சத்தைப் போலவே மற்ற பிரபஞ்சங்கள் இருப்பவை ஏராளம். ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்கும் தனித்தனி கால வரிசை என்பது உண்டு. காலத்தை யாராலும் கணிக்க இயலாது. அப்படிப்பட்ட கால வரிசையானது தன் போக்கை மாற்றி நமக்கு பிடித்த மகாபாரத கதைகளை மற்ற பிரபஞ்சத்தில் மாற்றி அமைத்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்பது சுவாரஸ்யமான ஒன்று. உங்களோடு சேர்ந்து நானும் ஆவலோடு இருக்கிறேன். இந்த கதைகளை தெரிந்து கொள்ள ஆரன் ஆர்கைவ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு என்னோடு பயணியுங்கள். குருகுலத்திலிருந்து யுபீனசகா முன் செல்ல பாண்டவர்கள் ஐவரும் பிறகு ஹஸ்தினாபுரம் வர யுபீனசகா முதலில் தாயார் குந்தி தேவியிடமும் காண்டாரியிடமும் ஆசி பெறுகிறாள். அதன் பிறகு துட்சலையோடு இரு தாயாரிடமும் ஆசி பெறுகின்றனர். பாண்டவர்களை வெறுத்தாலும் துரியோதனன் யுபீனசகாவை வெறுக்கவில்லை. துட்சலையும் யுபீனசகாவும் சகுனி துரியோதனனிடமும் துட்சாதனனிடமும் ஆசி பெறுகின்றனர். சகுனியின் திட்டத்தின்படி இளவரசர்கள் இடையே இந்த பிரபஞ்சத்திலும் திறனை சோதிக்க துரோணரை கொண்டு போட்டி நடத்தப்படுகிறது. முதலில் யுதிஷ்டிரரும் துரியோதனனுக்கும் போட்டி நடக்கிறது. பிறகு பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே போட்டி வழுக்கிறது. அடுத்ததாக நகுலன் இறங்க அவனும் தோற்கிறான். அடுத்ததாக சகாதேவன் இறங்கி அவனும் தோற்கிறான். இறுதியாக அர்ஜுனன் களமிறங்க துரியோதனனை திவ்ய அஸ்திரத்தைக் கொண்டு சிறைபிடிக்கிறான். அப்போது எங்கிருந்தோ வந்த திவ்ய அஸ்திரம் துரியோதனனை விடுவிக்க அவையோர் அனைவரும் அந்த வீர சாகசம் புரிந்த கர்ணனை நோக்குகின்றனர். பிறகு துரியோதனன் கர்ணனை அங்கதேச அரசனாக முடிசூட்டி அர்ஜுனனோடு மோத வைக்கின்றனர். சூரிய பகவான் மறைந்து சண்டையை நிறுத்த யுபீனசகா அஸ்வத்தாமன் துரியோதனன் பக்கம் நிற்பதைக் கண்டு வேதனையுற அஸ்வத்தாமானும் நட்பா காதலா எனக் குழம்பி வேதனையடைகிறான். கர்ணன் தன் மகன்தான் என்று மயங்கிய குந்தி தேவியை யுபீனசகா அறைக்கு அனுப்பிவிட்டு தானும் இந்த வேதனை தாங்காமல் அழுது கொண்டே ஒரு யோசனை செய்தாள். நாளை சிவன் கோவிலுக்கு அஸ்வத்தாமனை வருமாறு மடல் எழுதி தன் அந்தரங்கத் தோழியிடம் கொடுத்து சேர்ப்பிக்கச் சொல்கிறாள். அவளும் அதை அஸ்வத்தாமனிடம் சேர்ப்பித்து விடுகிறாள். சிவன் கோவிலில் யுபீனசகாவும் அஸ்வத்தாமனும் பூஜை செய்துவிட்டு பேசத் தொடங்குகின்றனர். யுபீனசகா துரியோதனனோடு சேர வேண்டாம் என எடுத்துரைத்தும் கேளாமல், நீ கவலை கொள்ளாதே, உன்மீது உள்ள காதல் உண்மையானது. துரியன்